நீ பாண்டியர் அப்படின்னா நான் தான் பாண்டியர் நான் தான் பாண்டியர்னு சொல்லணும் அவசியம் இல்லை. அப்போ நீ பாண்டியன் இல்லை, அதனால் இந்த மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு யார் பாண்டியர் என்பது தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் தான் பாண்டியன் நான் தான் பாண்டியன் ஏற்றுக்கோங்க நான் தான் பாண்டியங்கிற மாதிரி ஒரே ஒப்பாரி ஓலம் வர்றவன் பூரா நாங்கள் பாண்டியர்கள். எந்த அடிப்படையில் பாண்டியர்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எந்த விதமான அடிச்சுவடு சான்றுகள் எதுவுமே கிடையாது. கேட்டால் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி அந்த செங்கோட்டை பகுதியில் நாங்கள் எல்லாரும் பாண்டியம்மார்கள்னு தான் எங்களை சொல்லுவாங்க. இது ஒரு ஆதாரமா? இது உங்களை பாண்டியம்மாருன்னு சொன்னதுனால அது ஒரு ஆதாரம். அன்னைக்கு நீங்கள் இருந்த அந்த ஆதிக்க அதிகார வர்க்கத்தில் இருந்ததுனால இப்பயும் அந்த ஆதிக்க திமிரில் தான் இருக்கீங்க. அப்ராணி சப்ராணி நொண்டி கூணு குருடு மக்களை அடித்து இனி பாண்டியன்னு சொல்கிறா இனி பாண்டியன்னு சொல்கிறான்னு அடித்து சொல்ல வச்சிங்க தானே. வேற என்ன இருக்கு உங்கள்கிட்ட? ஒன்றும் கிடையாது. பாண்டியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாண்டியருடைய முன்னோர் யார் அப்படின்னு பார்த்தா வேந்தன். வேந்தன் மருவி வடநாட்டு பக்கம் போய் அது இந்திரனா மாறுது, தேவ இந்திரன். இந்த மூவேந்தர்களாகிய சேர சோழ பாண்டியர்கள் இந்திரனை முதற்கடவுளாகவும் இந்திர வழிபாடு என்பதை மிகவும் முக்கியமாக அவங்க வாழும் காலகட்டத்தில் அதை தொடர்ந்து இந்திர விழாவாக சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க. அப்போ இந்த மூவேந்தர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க தேவ இந்திர வழிவந்தவர்கள் தான் இந்த மூவேந்தர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவ இந்திர வழிவந்தவர்கள் மூவேந்தர்கள். இந்த மூவேந்தர்களும் எங்கு தோன்றாங்கன்னா மருதநல குடிமக்களாக தான் வரலாற்றில் சொல்லப்படுது. அப்ப அந்த மூவேந்தர்களும் இன்றைய தேவேந்திர குல பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள். சுருக்கமாக சொல்லிட்டேன். அப்ப அந்த மூவேந்தர்களுக்குள்ள தான் பாண்டியன் நடப்படுறாரு. பாண்டியன் முதல் பேரரசு. தமிழில் முதல் பேரரசை தோற்றியது பாண்டியர்கள். அதுக்கப்புறம் சேரர்கள் சோழர்கள். சரிங்களா? அப்ப மூவேந்தர்களே தேவேந்திரர்கள். இதுதான் வரலாற்று உண்மை. நீ எங்க போய் எங்க தேடினாலும் பாண்டியன் யாருங்கிறது அது மட்டுமல்ல, இந்த மூவேந்தர்களும் சேர சோழ பாண்டியர்கள் இந்த 3 பேருமே மருதநலத்து குடிமக்கள், மல்லர் வழி தோன்றல்கள் அப்படின்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய பாராளுமன்றத்தில் 2 பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் அதை பேசி சட்டமாக்கி மூவேந்திர வழித்தோன்றர்கள் தான் தேவேந்திரர்கள் அப்படின்னு ஆணித்தரமாக பதிவு பண்ணியாச்சு. நீ இங்கே தெற்க ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு சந்துக்குள்ளேயும் பொந்துக்குள்ளேயும் நாங்கள் தான் பாண்டியர்கள் நாங்கள் தான் பாண்டியர்கள் கத்துடாம அவனை கதறி சாவு. உன்னை யாரும் வேண்டாண்ணா. இப்போ நான் தான் பாண்டியர் நான் தான் ஒரிஜினல் பாண்டியன் நாங்கள் தானே. அப்படி என் பிள்ளைகளாக தான் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. பரவாயில்ல, குடும்பத்தை விட்டு வெளியில் பரதேசியாக அனாதையாக வெளியில் போயிருப்பான். அங்கே போயிட்டு தான் தகப்பன் பேர் தெரியாமல் தெரியறதுனால நாங்கள் பாண்டியர்கள் நாங்கள் பாண்டியர்கள் ரைட் பாண்டியர் ஏற்றுக்குருவோம். இன்னொரு விஷயம், நான் தான் பாண்டியன் சொல்லக்கூடிய அந்த சமூகத்துக்கு 2 கொஸ்டின் கேட்குறேன். மூவேந்தருடைய காலகட்டத்தில் குடும்ப ஆட்சி முறைன்னு ஒன்று இருந்துச்சு. வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். இந்த படிக்காத நாய்களுக்கு நான் பேச வரலாம். அறிவாளர்கள், அறிஞர்கள், இலக்கியவாதிகள், வரலாற்று ஆசிரியர்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் இப்போ நான் சொல்கிற விஷயம், மூவேந்தருடைய ஆட்சி காலத்தில் குடும்ப ஆட்சி முறை அப்படின்னு ஒரு ஆட்சி முறை நடந்துச்சு. வரலாற்றில் பதிவு இருக்கு. சரிங்களா? அந்த குடும்ப ஆட்சி முறையை நாயக்கர் ஆட்சி கால பாளையப்பட்டு முறையை அமுல்படுத்தும் வரை அந்த குடும்ப ஆட்சி முறை இருந்தது. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கடிக்கப்பட்டு பாளையப்பட்டு முறையை உள்ளே கொண்டு வந்துட்டு அந்த குடும்ப ஆட்சி முறையை ஒழிச்சான் நாயக்கர். அந்த நாயக்கர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள் மறவர்கள். அது எந்த மறவர்னா ஆப்ப நாட்டு மறவர்கள். நாயக்கர் ஆட்சியில் ஓட்டுறாங்க. சங்க காலத்து மறவர்கள் ஒரு வரலாற்றில் சங்க காலத்து மறவர்கள்
அப்படின்னு சங்க இலக்கியங்களில் 10 பாட்டு 8 தொகை ஆகிய இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கு. சங்க இலக்கியங்களில் 10 பாட்டு 8 தொகை இலக்கியங்களில் சங்க காலத்து மறவர்கள் யாராருன்னா வாட்குடி மறவர், வேட்டுவ மறவர், வெற்றி மறவர், கரந்தை மறவர் போன்ற ஒரு 10 போர்ப்படை வீரர்களாக சொல்லப்படுகிறது. சங்க காலத்து இலக்கியத்தில் 10 பாட்டு 8 தொகையில் சொல்லப்படுது. இப்போ அந்த மறவர்களாக இன்னைக்கு இல்லை. அவன் பாண்டியர் படையில் போர்க்குடியாக இருந்தது வரலாற்றில் சங்க காலத்து இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வாட்டுக்குடி மறவர், வேட்டுவ மறவர், வெற்றி மறவர், கரந்தை மறவர் அப்படின்னு ஒரு 10 மறவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாண்டியர்னு யாரு சொல்லிட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா ஆப்பநாட்டு மறவர். இந்த ஆப்பநாட்டு மறவருக்கும் நான் சொன்ன சங்க காலத்து மறவர்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப மறவர்னு அதை எப்படி அந்த சங்க காலத்தில் வைக்கிறான்? போர் வீரர்களை அவன் மறவரா சொல்றான். பாண்டியர் படையில் நின்ற போர் வீரர்களை போர் மறவர்களாக தமிழ் இலக்கிய மரபு சொல்லில் மறவர்களுக்கு வீரர் என்ற பொருளும் உண்டு, வீரர்களுக்கு மறவர் என்ற ஒரு பொருளும் உண்டு. அது சாதியாக அன்னைக்கு பதியப்படல, சாதி கிடையாது. நாயக்கர் ஆட்சிக்கு பின்னாடி வரக்கூடிய சில காலகட்டத்தில் தான் மறவரை ஒரு சாதியா குறிப்பிடுறான். சரிங்களா? அதுக்கு முன்னாடிலாம் மறவருங்கிற சாதி கிடையாது. அது போர் வீரர்களை குறிக்க சொல்லக்கூடிய ஒரு சொல்ல மறவர்களாக வச்சிருந்தாங்க. அதான் மறவர். அப்ப நான் சொன்ன அந்த சங்க காலத்து மறவர்கள் இன்னைக்கு சொல்றாங்க நான் பாண்டியர், அந்த மறவர் கிடையாது. இப்ப இந்த தமிழ் மறவர்கள் யாரு வருவாங்கன்னா நான் சொன்ன அந்த சங்க காலத்து மறவர்கள் தான் தமிழ் மறவர்கள் வருவாங்க. அதுல இப்ப காரண மறவர்கள்னு அங்க உள்ள அந்த பரமக்குடி, ஆப்பநாடு அந்த பகுதியில் கொஞ்சம் காரண மறவர்கள் இருக்காங்க. அவன் தான் சுத்த தமிழ், சுத்தமான தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழ் ரத்தத்துடைய உறவு காரண மறவர். அவங்க இன்னைக்கு ரொம்ப மைனாரிட்டி, இருக்கிற இடம் தெரியாது. அதுபோன்று சில செம்படவர், செம்மறவர் இப்படின்னு 2 பிரிவு இருக்கு. அந்த செம்படவர்ல செம்மறவர் ஆறாங்க. அதுல இருந்து ஒரு போர்க்குடி போகுது. வரலாற்று இலக்கியத்தில் பிடிச்சிருக்காங்க. அப்ப இந்த மறவர்கள் எல்லாம் தமிழ் மறவர்கள். இப்ப நம்மளோட நின்று இந்த தமிழ் குடிகளை நாயக்கர் ஆட்சி காலத்துல அவங்களோட சேர்ந்துட்டு ரொம்ப இந்த தமிழ் குடிகளை ஒடுக்குனது, அடக்குன முயற்சி பண்றது, இது எல்லா வேலையும் பண்ணது ஆப்பநாட்டு மறவர்கள். இந்த ஆப்பநாட்டு மறவர்களுக்கும் தமிழுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. இவங்க தமிழ் வழி கிடையாது. சரிங்களா? மறவர்கள், தமிழ் மறவர்கள் இருக்காங்க. அந்த மறவர்கள் இருக்கிற இடம் தெரியாது. நான் சொன்ன அந்த சங்க காலத்து மறவர்கள் தான் தமிழ் மறவர்கள். இவங்கெல்லாம் மறவர், தமிழ் மறவர்கள் கிடையாது. அப்ப இவன் பாண்டியன் சொல்றதுக்கு ஒரு 2 விடயத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன் இந்த காணொலியை. நான் தான் பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்பநாட்டு மறவர்களுக்கு எனது 2 கேள்விதான். மூவேந்தர் ஆட்சி காலத்தில், பாண்டியருடைய ஆட்சி காலத்தில் இந்திரனுக்கு விழா சிறப்பாக எடுத்து கொண்டாடினார்கள். வரலாற்றை நம்ம படிச்சிருக்கோம். அந்த இந்திர விழாவை இன்று நிகழ்காலத்தில் எந்த சமூகம் எடுத்து நடத்துது? நம்பர் 1, நீ நடத்துறியா? கிடையாது. உனக்கு இந்திரனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா உன் நிலமே வேற. மருதநல குடிகளுடைய தலைவன் தான் இந்திரன். அந்த மருதநல குடியில் உருவானவங்க தான் மூவேந்தர்கள். சரியா? அப்ப இந்த இந்திர விழாவை இன்று வரை மிகவும் சிறப்பாக கொண்டாடி வரும் மக்கள் தேவேந்திரோட வேளாளர் மக்கள். அவர்கள் பாண்டியர்கள். சரியா? அதுக்கடுத்து இந்த ஊர் குடும்ப ஆட்சி முறை அப்படின்னு ஒரு அரசியல் ஆட்சி முறையை மூவேந்தர்கள் காலகட்டத்தில் குடும்ப ஆட்சி முறையை கொண்டு வந்தாங்க. அந்த குடும்ப ஆட்சி முறை இன்று வரை ஒவ்வொரு கிராமத்திலும், தேவேந்திரோட வேளாளர்களுடைய ஒவ்வொரு கிராமத்திலும் குடும்ப அமைப்பு இப்போ வரைக்கும் இருக்கு. நிகழ்வுகால ஆதாரம், சான்றுகள் யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம். சரியா? அந்த குடும்ப முறை இன்று வரை தேவேந்திரோட வேளாளர் வாழக்கூடிய அத்தனை கிராமத்திலையும் குடும்ப முறை இருக்குது. அந்த குடும்ப முறையை வச்சு இவங்க யாரு? இவங்க தான் பாண்டியர்கள். சரியா? இந்த 2 தரவு போதும். நான் பாண்டியன்னு சொல்லக்கூடிய அந்த சமூகம் இந்திர விழா கொண்டாடுறியா? ஒரு கேள்வி. 2வது, இந்த குடும்ப ஆட்சி முறை உன்னுடைய குடியில்
நடைமுறையில் இருக்கிறதா? இந்த ரெண்டே கொஸ்டின் தான். எல்லா அறிஞர்களுக்கும் இலக்கியவாதிகளுக்கும் எல்லாருக்குமே தெரியும் பாண்டியன் யாருங்கிறது. இதை நாங்கள் மறுபடியும் சொல்லணும் அவசியம் கிடையாது. சரியா? வரலாற்றில் பதியப்பட்டாச்சு. பார்லிமெண்ட் வரைக்கும் எங்களுடைய மூவேந்தர் வழிவந்தவர்கள் தான் தேவேந்திரர்கள் என்று 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்க ரெக்கார்டா பதிவு பண்ணியாச்சு. நீ என்னடா சொல்றது நாங்க பாண்டியல்ல? உண்மை உறங்கும், ஆனா சாகாது தம்பி. நீ தெருவா கத்த வேண்டிதான், நான் தான் பாண்டியன், நான் தான் பாண்டியன், நான் தான் பாண்டியன். நெஞ்சில அடிச்சு சொல்லி கடைசியில் சாவை தாண்ட போறீங்க. உங்களால பாண்டியனுக்கு உண்டான பொருள் இலக்கணும் தெரியாது, பாண்டியன் எந்த வகையில வந்தான்னு தெரியாது, பாண்டியனுடைய நிலம் எங்க இருக்குன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. நாங்கள் பாண்டியர்கள். ஆதாரத்தை காட்டு தம்பி, சான்று காட்டு. ஒன்றும் இல்லை. இந்த வடிவேலு சொன்னேன்ல, பைய தூக்கிட்டு ஒன்றும் இல்லை. ரொம்ப அவமானமா இருக்கு தம்பி. அடுத்தவன் அப்பன் பேரை போட்டுக்கிட்டு இதுதான் என் அப்பன், இதுதான் அப்பன்ட்டு ஊரம் கத்திக்கிட்டு தெரியுது. ஐயோ பாவம், சரி இருந்துட்டு போ, விடு. நீ அப்படியே பார்த்தா கூட இலக்கியத்தை முடியல, அந்த ஒரு புராணத்தில் கூட சொல்லுவான், தேவேந்திரனுக்கு பிறந்தவன் தான் டேஸ். அந்த புராணம் படித்தா அவனுக்கு கதை தெரியும். நீ எப்படி சுற்றி பார்த்தாலும் தகப்பன் தேவேந்திரன் தான். பிள்ளை நீ சொல்றேல, நாங்கள் தான் பாண்டியன்னு, நீ தாண்டா எங்களுக்கு பிள்ளை. தகப்பன் தேவ இந்திரன் வழி வந்தவர்கள் தேவேந்திரர்கள். அவர்களே மூவேந்தர்கள், அவர்களே சேர சோழ பாண்டியர்கள். இதுதான் வரலாற்று உண்மை. சரியா?